ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீட்டில் சூப்பரான குக்கர்லேயே செஞ்ச கோஸ் கூட்டு தான் இது. ஸோ இந்த மாதிரி கோஸை வந்து நம்ம கூட்டில் போடும்போது பசங்க வந்து அவாய்ட் பண்ணாமல் சாப்பிட்ற முடியும், நல்லா மசிஞ்சிரும். இதில் வந்து பருப்பு தேவையான அளவு எடுத்து, அதே மாதிரி கோஸு, வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், பூண்டு, கொஞ்சம் தேங்காய் பொடி எல்லாமே போட்டு நம்ம ஒரே ஒரு விசில், பச்சை பருப்பு தான் போட்டிருக்கேன், ஒரே விசில் போட்டால் போதும். சூப்பராக ஒரு கூட்டு வந்து ரெடி ஆகிடும். இந்த மாதிரி இந்த ஒரு விசிலுமே முடிஞ்சதுக்கப்புறம் உடனே கேஸை ரிலீஸ் பண்ணிவிடுங்க. ஸோ உங்களுக்கு ரொம்ப குழஞ்சி போகாமல் சூப்பரான ஒரு கூட்டு வந்து ரெடி ஆகிடும். இப்போ எல்லாமே வெந்து வந்துருச்சு. இது கூட இப்போ நான் பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கு தேவையான கூட்டுக்கு தேவையான உப்பு ஆட் பண்ணியிருக்கேன். இங்கே பார்த்திங்கன்னா இப்போ அதை தாளிக்கிறேன் நான். இப்போ கடுகு உளுத்தம்பருப்பு போட்டு தாளிச்சுட்டு கொஞ்சம் கட் பண்ண வெங்காயம், அதுக்கப்புறம் கருவேப்பிலை, கொஞ்சம் பெருங்காயத்தூள். இதில் கூட்டுலேயும் நான் பெருங்காயம் போட்டிருக்கேன் தூள். ஸோ இதுலேயும் இந்த மாதிரி நம்ம இதை நல்லா கோல்டன் ப்ரௌன் வர அளவுக்கு நம்ம வதக்கிட்டு இது கூட சேர்த்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன், சூப்பரான ஒரு கோஸ் கூட்டு வந்து ரெடி ஆகிடும். இது பாருங்கள், இந்த மாதிரி ஈஸியாக சிம்பிளாக உடனே நம்ம கோஸ் கூட்டு செஞ்சிடலாம். இது பேச்சுலருங்களுக்குமே ரொம்பவே ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ. அவங்களுமே ஈஸியாக இந்த சமையலை செஞ்சிடலாம். குக்கரில் தேவையான அளவுக்கு பாசிப்பருப்பு, அதே மாதிரி கோஸ் வந்து ரொம்ப அதிகமாக போடாமல், இப்போ ஒரு 100 கிராம் போட்டிங்கன்னா 100 கிராம் கோஸ் போட்டாவே போதும். அதுக்கேற்ற தக்காளி, கொஞ்சம் வெங்காயம், பச்சை மிளகாய், பூண்டு, அப்புறம் தேவையான காரம், தேவையான மிளகாத்தூள், சீரகத்தூள், தனியாத்தூள், மிளகுத்தூள் எல்லாமே போட்டிருக்கேன் இதில். ஸோ இப்போ வந்து ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் எந்த அளவுக்கு வந்திருக்குன்ட்டு. இப்போ இது அப்படியே நம்ம அதில் எடுத்து போட்டுடலாம். வாசனையாக கமன்னு சூப்பரான ஒரு கூட்டு வந்து ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சிம்பிளான கூட்டு வந்து ரெடி ஆகிடுச்சு. தாளிச்சமும் போட்டாச்சு. சுவையான சூப்பரான ஒரு கூட்டு. இது நீங்கள் சாதத்துக்கு வச்சு சாப்பிட்டுக்கலாம், இட்லி, சப்பாத்தி, தோசை இது கூட வேணாலும் வச்சு சாப்பிட்லாம். சூப்பரான ஒரு டேஸ்ட்டில் இருக்கும். உப்பு காரம்லாம் உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க, அவ்வளோதான். ஓகேங்களா? இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் எங்கள் சேனலில் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். பை பாய். இன்றைக்கி எங்கள் வீட்டில் கோஸ் கூட்டு. பை.